அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் சனி பகவானுடைய வக்ர பயிற்சியின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு. குறிப்பா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் குருவினுடைய ஆட்சி வீடான மீன ராசியில் வக்ரம் பெறுகிறாருங்க. இதன் காரணமாக கும்பராசி சேர்ந்த விடம் 3ஆம் பாதம் முதல் சதயம் பூரட்டாதி 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு. அது மட்டும் இல்லாம சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் கொடுக்க ஆரம்பித்து விட்டாருங்க. யாராலும் தடுக்க இயலாது, யாரால் தடுக்க முடியும் என்ற வகையில் பல வாய்ப்புகளும் முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது. அந்த வகையில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கும்பராசியை சேர்ந்த விடம் 3ஆம் பாதம் முதல் சதயம் பூரட்டாதி 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இதுவரையில் ஜென்ம ராசியில் சனி சுக்கிரன் கூட்டு சேர்க்கை நிகழ்ந்துள்ளதுங்க. இந்த ஜென்ம சனியிலிருந்து நீங்கள் விடுபட்டு இருக்கீங்க. அடுத்த 2.5 வருடம் உங்களுடைய ராசி அதிபதியான சனி பகவான் சுபபலன்களை கொடுத்து உங்களை மேலும் உயர்த்துவாருங்க. இத்தருணங்களில் உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய மீனத்தில் வலம் வரும் குருவினுடைய சுப பார்வை கிடைப்பதால் சுப பலன்கள் அதிகரிக்கிறது. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய மிதனத்தில் வலம் வரும் குருவினுடைய சுப பார்வை கிடைப்பதால் சுப பலன்கள் அதிகரிக்குதுங்க. அது மட்டும் இல்லாம நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்று மேம்படுங்க. அதே போல் பரஸ்பர உறவில் பகையுணர்ச்சி இருக்காது. வருமானத்திற்கு மேல் செலவுகள் ஏற்பட்டாலும் இத்தருணத்தில் கடன் வாங்க நேரிடாதுங்க. கூடுமான வரையில் பணத்தை சேமித்து எதிர்காலத்திற்கென்று நன்மை செய்யும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டில் பணியாற்றி வரும் நெருங்கிய உறவினர் ஒருவருக்கு உத்தியோகத்தில் பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் அதிகரிக்க இருக்கு. இது உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தும். ஒரு சிலருக்கு சொந்த வீடு வாங்கும் யோகம் உள்ளத கிரகநிலைகள் தெளிவாக எடுத்து காட்டுதுங்க. திருமண சம்பந்தமான முயற்சிகளில் நல்ல ஒரு வரன் அமையும். நிச்சயதார்த்தம், திருமணம், வளைகாப்பு, மகப்பேறு போன்ற சுப நிகழ்ச்சிகளால் அமைய பெற்றார். அதனால் மகிழ்ச்சி வெள்ளத்தில் நீந்துவீங்க. அதே போல இத்தருணங்களில் கும்பராசினியர்கள் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையிருக்கு. இந்த வரன் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் ஏற்ற ஒரு இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது அவசியங்க. இந்த சொந்த வீடு வாங்கும் முயற்சிகள் ஆவணங்களை ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்து அதற்கு பிறகு ஆவணங்களில் கையெழுத்திடுவது நல்லதுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் அவற்றில் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. அதே போல கும்பராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் அன்றாட பணிகளில் கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க. மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு உங்களுக்கு கவலை அளிக்கும். பணிகளில் பணிச்சுமை அதிகரித்து கொண்டே போகுங்க. இருந்தாலும் அதற்கேற்ப ஊதியம் நிச்சயமாக இருக்கும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. வேலையில் மும்மரமாகவும் அதிக உற்சாகத்துடனும் ஈடுபடுவைக்குங்க. உணர்ச்சி வசப்படுவதையும் அவசர முடிவுகளையும் தவிர்ப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் சக ஊழியர்களுடன் நெருங்கி பழகாமல் இருப்பது மிகவும் நல்லதுங்க. மேலதிகாரிகளை பற்றி சக ஊழியர்களுடன் பேச வேண்டாங்க. அலுவலகத்தில் பணியாற்றி வரும் பெண் ஊழியர்களின் சொந்த பிரச்சனைகள்ல நீங்கள் தலையிட வேண்டாங்க. நீங்கள் உண்டு, உங்களுடைய பணிகள் உண்டு என இருப்பது மிகவும் அவசியம் என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எச்சரிக்கை செய்து அதே போல தொழில் மற்றும் வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் கும்பராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகளாம் சனி பகவானுடைய இந்த வக்ர காலத்தில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சனி பகவானுடைய சஞ்சார நிலை உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தை பலப்படுத்துதுங்க. தொட்டதெல்லாம் திலங்க. சந்தை நிலவரத்தை அனுசரித்து உங்களுடைய உற்பத்தியை சற்று அதிகரித்துக் கொள்ளலாம். ஊழியர்கள் பிரச்சனைகள் எதுவுமின்றி கடமையை செய்து உயர்வடைய முயல்வீங்க. உற்பத்திக்கு அவசியமான மூலப்பொருட்களுடைய கொள்முதல் விலை அதிகரிப்பதால் உங்களுடைய சரக்குகள் விலையும் அதிகரிக்க வேண்டிய அவசியம் ஏற்படுங்க. அரசாங்க சலுகைகள் தக்க தருணத்தில் உங்களுக்கு கிடைப்பதால எதிர்பாராத பண முன்னேற்றங்கள் நிச்சயம் ஏற்பட இருக்குதுங்க. இதனால் நிலைமையை சமாளித்து விடுவீங்க. வியாபாரம் சம்பந்தமாக வெளியூர் பயணங்களின் போது உடைமைகளையும் பணத்தையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்க. களவு போன விலை உயர்ந்த பொருட்கள் மீண்டும் கிடைக்க வாய்ப்புள்ளது. கிரக நிலைகள் தெளிவாகவும்
தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. புதிய முயற்சிகளில் அளவோடு முதலீடு செய்வது அவசியம். சக கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு நிச்சயம் உங்களுக்கு கிடைப்பது உற்சாகத்தை அளிக்குங்க. அதே போல் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் சனி பகவானும் சுக்கிரனும் பலம் பெற்று சஞ்சரிப்பதால் லாபகரமான வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்குதுங்க. அவற்றில் சில வெளிநாடுகளிலிருந்தும் இருக்கும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆடம்பர செலவுகளில் விளம்பரத்திலும் பணம் விரயமாக்காதீங்க. கைப்பணத்தை எண்ணி எண்ணி செலவழிங்க. எதிர்காலத்திற்கு மிகவும் உதவும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் பேச்சில் சற்று நிதானமாக இருங்க. இல்லாவிடில் பிரச்சனைகளில் நீங்கள் சிக்கிக்கொள்ள நேரிடும் என்பதை கிரகநிலைகள் எச்சரிக்கை செய்து, சனி பகவானுடைய சஞ்சார நிலையினால் அடிக்கடி உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடுங்க. பேச்சில் நிதானம் அவசியம். யாரிடம் என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோம் என்பதை உணர்ந்து கவனமாக இருங்க. ஏனென்றால் நுணலும் தன் வாயால் கிடும் என்றொரு பழமொழி உண்டு. அதே போல்தான் நுணல் என்றால் தவளை என்ற பொருள். தவளையை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாமல் இரவு நேரங்களில் குரல் கொடுத்து கொண்டே இருக்கும். அந்த சப்தத்தை கேட்டு பாம்பு தவளை இருக்கும் இடத்தை அறிந்து தவளையை கவ்வி விழுங்கிவிடும். இதனால் தான் இந்த பழமொழி ஏற்பட்டது. தேவையற்ற பேச்சு ஆபத்தில் கொண்டு போய்விடும் என்பது கிரகநிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் கவனமாக இருப்பது அவசியம். அதே போல் கும்பராசி சேர்ந்த மாணவ மாணவியருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கல்வித்துறைக்கு அதிகாரம் கொண்டுள்ள புதன் மற்றும் இதர கிரகங்களும் சுபத்துவ பாதையில் சஞ்சரிப்பதால் மாணவ மாணவியர் சிறந்த முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். உயர்கல்விக்கு உதவிகள் உங்களை தேடி வருங்க. ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில்வதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது. கிரகநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் ஜீவனக்காரகரான சனி பகவான் மற்றும் செவ்வாய் சூரியன் ஆகிய 3 கிரகங்களும் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் நல்ல விளைச்சலும் வருமானமும் கிடைக்க இருக்கு. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து உங்களுடைய பொருளாதார நிலையை சரி செய்து கொள்ள ஏற்ற ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குதுங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பில் செலவுகள் ஏற்பட்டாலும் சமாளிப்பதில் பிரச்சனை எதுவும் இருக்காது. தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் புதிய பசுக்கள் காளைகள் ஆடுகள் வாங்கும் யோகமும் அமைஞ்சிருக்குதுங்க. சிறிது முயற்சி செய்தால் எதிர்காலத்திற்கென்று சேமிப்பதற்கு வாய்ப்புள்ளதை கிரகநிலைகள் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கின்றன. குறிப்பாக பெண்கள் நலன்களுக்கு அதிகாரம் கொண்டுள்ள சுக்கிரன் சுபபலம் பெற்றுள்ளதால் புதிய ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்பட இருக்கு. உங்களுக்கு நன்மைகள் செய்வதில் சனி பகவானும் சேர்ந்து கொள்கிறார்கள். திருமண வயதுள்ள கன்னியருக்கு மனதிற்கேற்ற மணவாளன் அமைவாருங்க. வேலைக்கு முயற்சித்து வரும் பெண்மணிகளுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடி வேலை உங்களுக்கு கிடைக்க இருக்கு. உடல் உபாதைகளுக்கு சிகிச்சை பெற்று வரும் பெண்மணிகளுக்கு நல்ல ஒரு குணம் ஏற்பட இருக்குதுங்க. அதே போல் கற்பனையான குடும்ப கவலைகளை தவிர்த்து உடல் ஆரோக்கியத்திற்கு அதிக கவனம் செலுத்துவது நல்லது. எடுத்தோம் கௌத்தோம் என தடாலடியாக எந்த ஒரு காரியத்தையும் மேற்கொள்ளாமல் நிதானமாக பொறுமையாக யோசித்து சிந்தித்து செயலாற்றும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் ஏற்படுங்க. இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வீட்டிற்கு அருகாமையுள்ள திருக்கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.